ஆண்டின் பொதுக்காலம் 10ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 21 முதல் 26 மற்றும் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தியை எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவையும் அந்தியோக்கியாவரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கு சென்றபோது கடவுளின் அனுசெயலைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார்கள். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரனாகிய லுக்கியா, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவரிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.